வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமண நாள் வாழ்த்துக்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இன்னைக்கு என்னன்னா, என்னுடைய தோழி என்னிடம் பகிர்ந்து கொண்ட ஒரு தகவல், அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு நிறைய ஒரு தவறான புரிதல்கள், ஒருவருடைய வாழ்க்கை இன்னொருவருடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து இப்படி தவறான புரிதல்களோட எடுத்தோம் கவித்தோம் அப்படின்னு திருமண வாழ்க்கையை டக்குன்னு முடிவெடுத்து புரிதல் தன்மை குறையிறதுனால சீக்கிரமாக பிரிஞ்சும் போயிடுறாங்க இப்போ இருக்கிற தலைமுறைகள். ஆனால் இதில் கூட ஒரு சில நல்ல தம்பதிகள் இருக்காங்க. அவங்க பேர் ஒரு சில விரும்பலை. ஒரு சில நல்ல தம்பதிகள் திருமணம் அப்படிங்கிறது அந்த திருமணத்தில் சொல்கிற ஐயா சொல்கிற மந்திரங்கள், சாஸ்திரங்கள் எல்லாமே அவங்க கொடுக்குற வாக்குறுதியாக நினச்சி இன்றைக்கும் அவங்க அதை கடைப்பிடிக்கிற மாதிரி ஒரு சில தம்பதிகள் இருக்காங்க. அந்த மாதிரி தான் என் தோழி என்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட ஒரு தம்பதிகள் கல்யாணம் ஆகிருக்கு. அவங்க அவங்களுடைய மனைவி கோமா ஸ்டேஜில் போயிட்டாங்க. 10 வருஷம் ஆயிடுச்சு. டாக்டர்களும் அவங்களால இது பண்ண முடியாது அப்படின்னு கைவிரிச்சதும், ஆனால் கணவர் நம்பிக்கையுடன் என்னைக்கு இருந்தாலும் என் மனைவி காந்தி என்னிடம் பேசுவாள் அப்படின்னு 10 வருஷமாக டெய்லி மருத்துவமனைக்கு போயிட்டு வர்றாங்க. பார்த்துட்டு மருத்துவமனையிலே தான் அவங்க இருக்காங்க. அவருடைய மனைவி மேல் இருக்கிற அன்பும் அந்த சாஸ்திர தர்மங்களை மதிக்கிறதாலையும் அவர் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும் அப்படின்னு அவர் டெய்லி மருத்துவமனைக்கு போயிட்டு வர்றாங்க. அவருடைய உறவினர்களும் நண்பர்களும் வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கோம், இந்த இது டாக்டரே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அப்படி இருக்கும்போது ஏன் காலத்தை கடத்துகிற, வேறு வாழ்க்கை அமைச்சிட்டு நல்லபடியாக வாழு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு தன் மனைவி மீது உள்ள காதலால் அவர் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும் அப்படின்னு கடந்த 10 வருஷமாக ஒரே நம்பிக்கையோட கோமலாக இருக்கிற தன் மனைவியை பார்த்துக்கிட்டு வேலைக்கும் போய்கிட்டு வர்றாரு. இந்திய தலைமுறைகள் இந்த மாதிரி அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் கொஞ்சம் விட்டு கொடுத்துவாங்க, நிறைய விவாகரத்துக்கள் தடுக்க முடியும். அதே மாதிரி டக்குன்னு பிரிகிறதும் தடுக்க முடியும். திருமண சடங்குகளை கொடுக்கும் வாக்குறுதிகள் வெறும் சம்பிரதாயம் மட்டுமல்ல, ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்வதும் கூட இருக்கிறது என்பதற்கு அந்த ஒரு தகவலை உண்மையான சாட்சி. எனக்கு தெரிந்த வரைக்கும் என் தோழி பகிர்ந்ததை நான் உங்களுடன் பகிர்ந்திருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போ தான் யூடியூப் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன், ஆதரவு கொடுங்க. எல்லோருக்கும் நன்றி மக்களே.